எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகத்தில் அவருடைய தம்பியால் அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது அவருடைய ஜாதகத்தில் என்ன கிரக நிலையினுடைய அமைப்பில் இருந்தால் அவருக்கும் அவருடைய தம்பிக்கும் பிரச்சனை ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம். கடன் தொந்தரவு, வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, கடுமையான விரோத அமைப்பில் அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. அதனுடைய அமைப்பால் அவருடைய தம்பி மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார். இந்த ஜாதகத்தினுடைய விளக்கத்தை பற்றி பார்ப்போம். இவர் 9/4/1977 பிறந்துள்ளார். இவர் இரவு 12:24 பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், 4ஆம் பாதமாகும். இவர் ஆண் ஜாதகர். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய லக்கணம் தனுசு லக்கணம். 3இல் செவ்வாய், 4இல் சுக்கிரன், சூரியன், 5இல் கேது, புதன், 6இல் குரு, 8இல் சனி, 11இல் ராகு, 12இல் சந்திரன். இவர் பிறக்கும் பொழுது புதனுடைய திசையில் பிறந்துள்ளார். 1 வருடம் 5 மாதம் 30 நாட்கள் ஆகும் இவருடைய புதன் திசை. அதன் பிறகு வந்தது கேது திசை, ஒரு 7 ஆண்டு காலம். அதன் பிறகு வந்தது சுக்கிர திசை, ஒரு 20 ஆண்டு காலம். 27-28 வயது வரைக்கும் சுக்கிர திசை. அதன் பிறகு வந்தது 6 வருட காலம் சூரிய திசை. அதன் பிறகு சந்திர திசை. இப்பொழுது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது செவ்வாய் திசை. 51 வயது 5 மாதம் 30 நாட்கள் வரைக்கும் அவருக்கு செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர் அண்ணன் தம்பிக்குள் பிரச்சனை ஏற்பட்டு அவருக்கு கடுமையான வாக்குவாதம், பிரச்சனை, நிலத்தகராறு இதுபோல் ஏற்படுகிறது. இந்த செவ்வாய் திசை எதற்காக இதுபோல் தருகிறது என்பதை பற்றி இவருடைய ஜாதகத்தில் பார்ப்போம். செவ்வாய் தனுசு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறது. இந்த செவ்வாய் தசை 12ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 5 என்பது பூர்வீக சொத்து, தாத்தா வழி சம்பாதித்த சொத்து அனைத்தையும் குறிக்கக்கூடிய இடமாகும். 12ஆம் இடம் என்பது விரயம், அயன சயன போகம், செலவு, விரயம், அதை குறிப்பதாகும். அந்த செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய தம்பியை குறிக்கக்கூடிய சகோதர ஸ்தானத்தில் அமர்ந்து, செவ்வாய் என்ற சகோதர கிரகம் 3ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறது. அதனுடைய தசா புத்தி, செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி பிரச்சனை இல்லை. செவ்வாய் திசையினுடைய ராகு புத்தி. ராகு லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறது. சுக்கிரனுடைய இன்னொரு ஆதிபத்தியம், 6ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியத்தினுடைய அமைப்பில் செவ்வாய் திசை ராகு புத்தி அதனுடைய ஆதிபத்தியத்தை பிரச்சனை, கடன், பகை, வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு இதுபோல பிரச்சனைகள் எல்லாம் தரும். ராகு புத்தி முடிஞ்சால் அடுத்தது குரு புத்தி. குரு லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து அவரும் அதனுடைய அமைப்பை கடன், பகை, நோய், வம்பு வழக்கு அதனுடைய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. அடுத்தது குரு புத்தி முடிந்தால் சனி புத்தி. செவ்வாய் தசை சனி புத்தி சஷ்டாஷ்டக அமைப்பில் அமைந்திருக்கிறது. சனி புத்தி முடிந்தால் புதன் புத்தி. புதன் 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அவர் ராகு கேது கூட அமைந்து சனியினுடைய 10ஆம் பார்வையில் அமைந்திருக்கிறார். புதன் புத்தி. அடுத்தது வரக்கூடியது கேது புத்தி. கேதுவும் அதுபோல் சனியினுடைய பார்வையில் தான், செவ்வாயின் வீட்டில் கேது சனியினுடைய 10ஆம் பார்வையில் கேது புத்தியும் அமைந்திருக்கிறது. அடுத்தது சுக்கிர புத்தி. சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக 4-6 பரிவர்த்தனை அமைப்பில் அவரும் 6ஆம் ஆதிபத்தியத்தை செயல்படுத்துவார். இதுபோல இந்த செவ்வாய் தசைக்கு கடுமையான புத்தி அனைவருமே சரியில்லாத அமைப்பில் அமர்ந்திருப்பதால் அவருக்கு சகோதர ஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து சஷ்டாஷ்டக தசாபுத்தியின் அடிப்படையில் அவருக்கு அந்த தம்பிகளால் பிரச்சனை ஏற்பட்டு அவருக்கு மன கஷ்டத்தை கொடுக்கிறது. இவருக்கு 5ஆம் இடம் புதன் கேது அமர்ந்திருப்பு. முதல் குழந்தை ஆண் குழந்தை, 2வது குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இவர் குரு பார்த்து சந்திரன் தான் இருந்தாலும் கஷ்ட சூழ்நிலை. அட்டமாதிபதி சந்திரன் 12இல் மறைந்து குருவினுடைய பார்வையில் தான் இருக்கிறார் லக்னாதிபதி. ஆனால் லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சில கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து தானாகவே வம்பு வழக்கு பிரச்சனை இதுபோல எல்லாம் தரும். 8இல் அமர்ந்த சனி குடும்பஸ்தானத்தை பார்த்து வருமானம், குடும்பம் இதுபோல அமைப்பெல்லாம் அவருக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில், வாக்கினால் பல பிரச்சனைகள், இதுபோல எல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அவருக்கு இதுபோல் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய இந்த ராகு தசை உச்சனுடைய வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது. இந்த சுக்கிர தசை சூரியனோடு சேர்ந்த அஸ்தக அமைப்பில் இருப்பது தவறான ஒரு விஷயமாகும். ஆனால் ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் தசை முடிந்து ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சம் என்ற அமைப்பில் இந்த ராகு திசை அவருடைய பிற்பகுதி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 51 வயதுக்கும் பிறகு இவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும்.
51 வயது வரைக்கும் இவருக்கு சரியில்லாத தசாபுத்தி அமைப்பில் சில கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது. மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.